சித்தப்பா கார்டு கொண்டு தந்தாரமோலே? ஆமாம்மா, நேற்று காலைல தான் சித்தப்பா வந்து கொடுத்துட்டு போனாங்க. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துறியே செல்லமோலே. அம்மா, நான் இப்போ இருந்தே ஒவ்வொரு நாளும் நான் எண்ணிட்டே இருக்கேம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்துருவேம்மா. ஊருக்கு போனோம்னா என்ன சந்தோஷம். வரது வாரம் 1 மாசம் 2 மாசம் நின்றுட்டு போமோலே. அம்மா, நான் அங்க வந்து 1 மாசம் நிப்பேம்மா. எங்க வீட்டுக்காரர் நிக்க சொல்லிட்டாருமா. 1 மாசத்துக்கு பிறகு பாப்பா, நீ உங்க சித்தியம்மா கல்யாணத்துக்கு புரியல, எங்க போற? இவ்வளவு சந்தோஷமா இருக்க? எங்க ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. எங்க அப்பனுக்கு சந்தோஷமா இருக்காதான்? சரி சரி, அழாத எடுத்து எங்க எங்க ஏன் ரமேஷ் உங்க அப்பா நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாரியா? எங்க 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 கண்ணை திறந்து பாருங்க. எங்க எங்க கண்ணை திறந்து பாருங்க. எங்க எங்க கண்ணை திறந்து பாருங்க. எங்க எனக்கு நீ மாமா எந்திரிங்க மாமா. மாமா, எங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை நயன்தாரான்னு என்ன கூப்பிடுவேங்க. என்ன யாருங்க கூப்பிடுவா? எங்க எந்திரிங்க. எங்க உங்க மவன் ரமேஷ் வந்திருக்காங்க, கண்ணை திறந்து பாருங்க. எங்க எங்க உங்க மருமவ வந்திருக்காங்க, கண்ணை திறந்து பாருங்க. மாமா எந்திரிங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு இருந்த ஒரே ஒரு மாமா நீங்க தானே மாமா. இப்ப நீங்களும் போயிட்டீங்களே மாமா. மாமா, அப்பா செத்துட்டாருன்னு அழுகிறியா? இல்ல உனக்கு ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லி அழுகிறியா? எங்க என்னங்க பேசுறீங்க? மாமாங்க, மாமா மாமா இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போயிருக்கலாமே மாமா. இப்ப என்ன ஊருக்கு போக முடியாம பண்ணிட்டீங்களே மாமா. ஊருக்கு போகணும்னு ஆசையா இருந்தேனே மாமா, இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. ஓ மாமா, மாமா மாமா மாமா. பேபி, என் நைட்டு 12 மணி வரை ஆன்லைன்ல இருந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அண்ணன் மேரேஜ் போட்டோஸ்லாம் அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். சும்மா பொய் சொல்லாதடி. எப்பவுமே நீ சந்தேகப்பட்டே தான் இருக்கு. ஆமா உன்ன சந்தேகப்படுறதா என் வேலை பாரு. நீ வந்து நைட் ஆன்லைன்ல இருந்தப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க குரூப்ல, நானும் சேர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்போ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். உனக்கு போன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், கட் பண்ணிட்டு போ. நீ என்ன என்கிட்ட பேசாம இருக்க? நானே நீ உன்கிட்ட பேச போறதே இல்லடி. போன் வச்சுட்டு போடி. போடி. The next day. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேங்கிறா. 6 months later. ஹலோ, என்னடி பிரச்சனை உனக்கு? இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, அப்படி என்னடி திமிரு உனக்கு? சாரி, ராங் நம்பர் நினைக்கிறேன். நீங்க வேணா ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறீங்களா? ஹலோ, ஓகே ஓகே ஓகே. என்ன சார் உங்கள் கண்ணெலாம் கலங்குது? என் ப்ராஜெக்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கா சார்? இல்லைப்பா, யூ கண்டினியூ சார். நவ் யூ ஆர் டன். ஃப்ரண்ட் பேஜ். எங்க நீங்கள் பேசிட்டு தானே இருக்கிறீங்க? பேசி தக்காளி வெட்டி வைங்க. இங்கே வச்சுட்டு போடி. ஏப்பா, நீ நம்ம கேஸ் தானா? என்ன எதுக்கு மறைக்கணும்? யூ கேரியான்.
பேபி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு பேபி. பேபி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குழந்தை மாதிரி என்ன சுற்றி சுற்றி எப்போ என் கூட இருக்கணும் பேபி. பேபி நானும் எப்போ உன் கூட தான் பேபி இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் பேபி. மாலா 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 எங்க போய் ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க. சும்மா மாலை மலம் என்னைய சுத்தி வந்துட்டு இருக்கிறீங்க. பேபி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குழந்தை மாதிரி என்ன சுத்தி சுத்தி எப்போ என் கூட இருக்கணும் பேபி. ஏம்ல மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? எனக்கும் ஆளுக்கும் சண்டல. ஒரு வாரமா நாங்க 2 பேரும் பேசவே இல்லல. ஏம்ல தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீ. எனக்கு வயிறு வருமா இருக்கு. நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன். போன் இதுல இருக்கட்டு. நான் புது படம் டவுன்லோட் போட்டிருக்கேன். ஹலோ பேபி. நான் ஜீவா பேசுறேன். ரிஷப் இப்பதான் பாத்ரூம் போயிருக்கான். சரிண்ணா. அண்ணா ரிஷப் வந்தோன்னா கால் பண்ண சொல்லுங்கண்ணா. வந்தோன்னா நான் சொல்றேன். அண்ணா உங்களுக்கும் உங்க ஆளுக்கும் சண்டைன்னு தெரியும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதுங்கண்ணா. நீங்க ஒரு சாரி சொன்னாலே போதும்ண்ணா. பேசாம மட்டும் இருக்காதுங்கண்ணா. ரிஷப் கிட்ட நான் இப்போதான் சொன்னேன். அண்ணா ரிஷப் இப்போதானே என்கிட்ட சொன்னான். இதுதான் லைவ் நியூஸா? இதனாலதான் இந்த லவ்வர்ஸ் கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. லீவ் விட்டா போதும். நைட்டு விடிய விடிய நல்லா செல்போன் நோட்டிட்டு காலைல 10 மணி நேரம் கும்பகரணம் வரைக்கும் வரங்க. எதிர முதல்ல கொம்மைக்கு நம்ம கொடுக்கணும். நான் வாரேன். எங்க என்ன உன் மகனை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. மணி 10 மணி ஆச்சு. இன்னைக்கு எப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கான்னு பாரு. எப்பவும் அவன் எனக்கு மட்டும்தான் மோவை. அவன் எதுவும் நல்லது பண்ண மட்டும் அப்பாக்கு மோவை. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. கடவுளே என்னம்மா லே மணி 10 மணி ஆச்சுல உங்க அப்பா என்கிட்ட கத்துட்டு போறாரு. ஒழுங்கு மத்தியாவது எந்திரிச்சுமே பல்ல தையில. இப்ப நான் கக்கூசுக்கு போயிட்டு வருவேன். வந்து பாப்பேன் மோகன் தூங்கிட்டு இருந்தாரு. நடக்கதை வேற. ஓ சரிம்மா. A few minutes later. அம்மா மேல நல்ல பயம் இருக்கு. எங்க ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. உன் மொபைல் நேற்று நைட்ல இருந்து இப்போ வர ஒரு ஃபோன் இல்லை. பிறந்த நாள் நீ மறந்துருப்பான் பாரு. எங்க நம்ம மொபைல் ஒன்று அப்படி இல்லாமல் ஃபோன் அடி பண்ணுங்க. சும்மா போங்க. பாப்போம் பாப்போம். நான் பக்கத்தில் கடவரை போயிட்டு வரேன். A few moments later. என்ன உன் மொபைல் ஃபோன் அடிக்கான்? இல்லை என்ன அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா. ஆமாம் அன்னைக்கும் பிறந்த நாள் பற்றி நான் மறந்தே போயிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா லே இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்காலே? இன்னைக்கு அம்மா நீ புதன்கிழமைம்மா. புதன்கிழமையா? லே நீ உங்க அப்பாக்கு பிறந்த நாள். அம்மா மறந்தே போயிட்டேம்மா. இப்போ ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணல. லே அம்மா சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதே. சரிம்மா வைக்கிறேன் வைக்கிறேன். சரி சரி வை.